ரைட். நெக்ஸ்ட் வந்து போலன் கிரைன். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, போலன் கிரைன் வந்துருச்சு. எங்கேருந்து வந்து மைக்ரோஸ்பொரஞ்சத்திலிருந்து மைக்ரோஸ்போர், தட் இஸ் போலன் கிரைன். மைக்ரோஸ்போருக்கு இன்னொரு பேர் தான் போலன் கிரைன் வந்துச்சு. அப்போ அந்த போலன் கிரைன்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன, இன்னர் மோஸ்ட் லேயர் என்ன, ஓகே, உள்ள எந்த மாதிரியான செல்கள் இருக்கும், அந்த செல்கள் என்னவா மாறும், ரைட்டா, போலனுடைய வயபிலிட்டி என்ன, வயபிலிட்டினா முளைக்கும் திறன் எவ்வளோ நாட்கள் இருக்கும், அந்த போலனை வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க, நல்லதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா, அதில் ப்ரோட்டீன்லாம் இருக்குது, சரியா, அந்த போலன் கிரைனை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். போலன் கிரைனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட யூசஸ் என்ன, எல்லாமே பார்ப்போம். The pollen grains represent the male gametophyte. சார் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பொறுத்த மட்டும் மேல் கேமிட்டோஃபைட்டை ரெப்ரஸ் பண்ணுறது தான் யாரு, போலன் கிரைன். ஆண் கேமிட்டோஃபைட்டை போலன் கிரைன்கள் தான் குறிக்கிறது அப்படின்றாங்க. If you touch the opened anther of hibiscus or any other flower, you would find deposition of yellowish powdery pollen grains on your fingers. நீங்க ஒரு செம்பருத்திலையோ அல்லது எந்த ஒரு தாவரத்தோடைய மலர்லையோ மேல ஃப்ளவருக்கு மேல இருக்கக்கூடிய ஆந்தரை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா கையில என்ன கலர் ஒட்டிக்கும், எல்லோ கலர்ல ஒட்டிக்கும். அது என்னது, அது போலன் கிரைன். ஒட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஒட்டுது இல்ல, கையில ஒட்டுது இல்ல, அது அது என்னது, அது ஜெலாட்டினஸ் லேயரா. அப்புறம் போலன் கிட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேர் என்னது, போலன் கிட், கேஐடி, போலன் கிட்டு, அதுதான் ஒட்டிக்கும். சரி, ஓகே. அப்ப நீங்க அப்ப போலன் கிரைன் பத்தி தெரியாதவங்க ஜஸ்ட் ஃப்ளவர்ல என்ன பண்ணுங்க, மேல டச் பண்ணி பாருங்க, கையில ஒட்டும், அது பேர் தான் போலன் கிரைன் சொல்றாங்க, மகரந்த துகள் சொல்றாங்க. ஓகேவா? Sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe under microscope. You will really be amazed at the variety of architecture, size, shapes, colors, design seen on the pollen grains from different species. அப்ப நீங்க என்ன சொல்றாங்கன்னா, வெவ்வேறு தாவரங்களுடைய ஃப்ளவர்ல இருந்து போலன் கிரைன் எடுத்து கையில ஒட்டுது இல்லையா, எடுத்து ஒரு ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பு, ஸ்ட்ரக்சரு, அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, புரிஞ்சுதா? ரைட். அதுதான் இந்த படத்துலையும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் தெரியும், எல்லாமே ஒரே மாதிரிலாம் இருக்காது, வேறு வேற இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கேள்விப்பட்டிருக்கிறியா, செம்முன்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு பார்க்கும்போது ஆனால் ஒரே ஒரு போலன் கிரைன் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது, pollen grains are generally spherical, measuring about 25 to 50 micrometers in diameter. அதாவது பொதுவா அது பார்க்கறதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் மகரந்த துகள்கள் அப்படின்றது. அதோடைய டயமீட்டர்னா இதான் வித்து, புரியுதா? அதோட டயமீட்டர் எவ்வளோ, 25 to 50 மைக்ரோமீட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. It has a prominent two layered wall. இதுல ரெண்டு அடுக்கு இருக்கும், ப்ராமினென்ட்டா ரெண்டு அடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடுக்குக்கு பேரு எக்ஸைன், இதுக்கு பேரு இன்டைன். சரியா? ரைட். It has a prominent two layered wall. The odd outer layer called exine. இருக்கிறதுலே ரொம்ப கடினமான உரை எதுனா எக்ஸைன். இது எதால் ஆனதுன்னா, இது நீட் கொஸ்டின், ஸ்போரோபொலினின். இது வந்து ஒரு கரோட்டினாய்டுடைய பாலிமர்னு சொல்லுவோம். எந்த மாதிரியான நிகழ்வு நடந்தாலும் சரி, ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப காத்தடிக்குது, ரொம்ப ஹாட்டா இருக்குது, சரி, அசிடிக்கா இருக்குது, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய போலன் செல்லுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பது யாரோட வேலைனா ஸ்போரோபொலினுடைய வேலை. ஓகே, which is the one of the most resistant organic material known. இது வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்லையே மிகவும் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்னா எதுதான், இந்த ஸ்போரோபொலினின் தான். ஸ்போரோபொலின் எங்க இருக்கு, போலன் கிரைன்ல எக்ஸைன்ல இருக்கு, இன்டைன்ல கிடையாது, எக்ஸைன்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். It can withstand high temperature and strong acids and alkali. அதான் சொல்றாங்க, அதிகமான டெம்பரேச்சர் இருந்தாலும் தாங்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு, அதிகமான அசிடிக் கண்டிஷன் அமிலத்தன்மை இருந்தாலும் தாங்கும், அல்கலை காரத்தன்மை இருந்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு, ஸ்போரோபொலினுக்கு இருக்கு. No enzyme that degrades sporopollen is so far known. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட நொதிகள்ல என்சைம்ல இந்த ஸ்போரோபொலினை
டிசால்வ் பண்ணக்கூடிய என்சைம் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ எந்த நொதியாலும் ஸ்போரோபோலினை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகே, pollen grain exine has prominent aperture called germ pores where sporopollen is absent. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி உங்களுடைய போலன் கிரைனுடைய வால்ல துளைகள் இருக்கும். இந்த துளைக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஜெர்ம் போர், வளர் துளை. என்ன வளரும் அதுல? போலன் டியூப் இது வழியா தான் வளரும். இங்க அடிஷனலா என்ன பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா, when where sporopollen is absent, இந்த இடத்துல, எந்த இடத்துல ஜெர்ம் போர் இருக்குல்ல, யூசுவலா நம்ம என்ன சொல்றோம், ஸ்போரோபோலின் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த எக்ஸைன் அடுக்குல தானே இருக்கும். ஆனா இது இப்ப ஸ்போரோபோலின் தான் நான் போறேன்னு வச்சுக்கோ அதுல. ஆனா எங்க மட்டும் இருக்காது, ஜெர்ம் போர் என்கிற இடத்த மட்டும் ஸ்போரோபோலின் இருக்காது. ஏன்? ஏன்னா போலன் டியூப் அந்த வழியா தான் growth ஆகணும். அது ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி வர முடியும்? அப்ப எந்த இடத்துல எக்ஸைன்ல ஸ்போரோபோலின் இருக்காதுன்னா ஜெர்ம் போர்ல இருக்காது. புரியுதா? ரைட். Pollen grains are well preserved as fossils because of the presence of sporopollen. சார், ரொம்ப காலத்துல ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த போலன் கிரைன் கூட இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அப்ப கண்டுபிடிச்சு பார்க்கறது போது உள்ள இருக்கக்கூடிய போலன் கிரைன் வயபிள் கண்டிஷனோட தான் இருக்குது, முளைக்கும் திறனோட தான் இருக்குது. அதுக்கு காரணம் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதனாலனா ஸ்போரோபோலின், பாசில்னா தொல் படிமங்களாக கூட போலன் கிரைன் கிடைச்சிருக்குது. ஆனா அதுக்கு மேல இருக்கிற ஸ்போரோபோலின் இருக்கிறதுனால அதனுடைய வயபிலிட்டி பீரியட் அப்படியே இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? The exine exhibits a fascinating array of patterns and designs. Why do you think the exine should odd? அதாவது எக்ஸைன்ன்றது இந்த மாதிரி ஹார்டா இருக்கும், டிசைன் இந்த மாதிரி, புரியுதுங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன் இந்த எக்ஸைன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் ஹார்டா இருக்கணும்? ஸ்மூத்தா எடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ போலன் கிரைன் டிரான்ஸ்ஃபர் ஆகும் போதும் சரி, அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கணும். பிளஸ் ஈஸியா தண்ணி உள்ள போயிடக்கூடாது. புரியுதா? அதனால அது ஹார்டா தான் இருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெர்ம் போர்? அப்ப இந்த வளர்துளைன்னு ஒண்ணு சொல்றோம்ல, ஜெர்ம் போர், அதோட ரோல் என்ன? போலன் டியூப் ஃபார்மேஷன், மகரந்த குழல் அது வழியாகத்தான் வளரும், அதுதான் அதோடைய வேலை அப்படின்றாங்க. The inner wall of the pollen grain is called intine. So அதுல உட்புற அடுக்கு நாம என்ன சொல்றோம்? intine அப்படின்னு சொல்றோம். It is a thin and continuous layer made up of cellulose and pectin. இத நீட்ல கேட்டிருக்காங்க, பாத்துக்கோ. intine அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான அடுக்கு. எப்படி இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா செல்லுலோஸும் பெக்டினும் அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள். நெக்ஸ்ட், the cytoplasm of pollen grain is surrounded by a plasma membrane. அப்ப போலன் கிரைனுடைய சைட்டோபிளாசம், சரியா, அதுல என்ன இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் ஒண்ணும் இல்லை, இதான் நான் சொல்றேன், இதான் போலன் கிரைன் வச்சுக்கோ. உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும், ரைட்டா, அண்ட் இந்த லேயரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? when the pollen grain is mature it contains two cells, one is vegetative cell, another one is generative cell. இங்க பாருங்க, pollen grain மெச்சூர் ஆயிடுச்சு, முதிர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்ப ரெண்டு செல் இருக்கும், ஒன்னு ஜெனரேட்டிவ் செல், இன்னொன்னு வெஜிடேட்டிவ் செல். உடல செல், இன்னொன்னு ஜெனரேட்டிவ் செல். ஜெனரேட்டிவ் செல் தான் சொல்றோம். the vegetative cell is bigger as abundant food reserve and a large irregularly shaped nucleus. சார், இந்த வெஜிடேட்டிவ் செல்ன்றது ரொம்ப பெருசா இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட ஷேப் என்ன ஆகும்? இர்ரெகுலரா இருக்கும். அதுல என்ன இருக்கும்? அதிகப்படியான உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படும். எங்க? வெஜிடேட்டிவ் செல்ல இருக்கும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் செல் இஸ் ஸ்மால் அண்ட் ஃப்ளோட்ஸ் இன் தி சைட்டோபிளாசம். இதான ஃபுல்லாவே சைட்டோபிளாசம் தான். அப்ப இதுதான் ஜெனரேட்டிவ் செல், ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல சின்னதா அது மேல மிதந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. is small and floats in the cytoplasm of the vegetative cell. It is spindle shaped with dense cytoplasm and a nucleus. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஜெனரேட்டிவ் செல்லோட ஷேப் எப்படி இருக்கும்? ஸ்பிண்டில் ஷேப்டு. தமிழ்ல கதிர் வடிவம் கொடுத்துருக்கா?
சரி ஓகே. ஸ்பிண்டில் ஷேப்ல எது இருக்கும்னா ஜெனரேட்டிவ் செல் தான் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஆனா அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும். பிளஸ் உள்ள யார் இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இது புரிஞ்சுச்சா? அப்ப ஒரு போலன் கிரைனை நீங்க பாக்குறீங்க. அந்த போலன் கிரைனை பார்க்கும்போது 2 செல் இருக்குது. கரெக்டா? ஒரு என்ன செல்லு? ஜெனரேட்டிவ் செல்லு, ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்குது. சரி, இதுக்கு பேரு 2 செல்டு ஸ்டேஜ், இரு செல் நிலை. புரியுதா? ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும் ஒரு ஜெனரேட்டிவ் செல்லும் போலன் கிரைன்ல இருந்தா அதுக்கு பேரு 2 செல் நிலை, 2 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுவே ஒரு வெஜிடேட்டிவ் செல், இந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்குல்ல, மைட்டாசிஸ் டிவிஷன் மூலியமா என்ன ஆயிடும்? மேலும் 2 இதுவா பிரிஞ்சிரும். சரியா? இந்த ஒரு ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆயிடும்? 2ஆ பிரிஞ்சிரும். ஸோ இந்த கண்டிஷனை நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா 3 செல்டு ஸ்டேஜ். புரியுதா? 3 செல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாரு, in over 60% of angiosperm, பொதுவா 60% ஆஞ்சியோஸ்பம்கள்ல pollen grains are shed at 2 celled stage. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பாலினேஷன் நடக்க போகுது, மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்தத்துக்குள்ள எங்க போய் விடும்? ஸ்டிக்மா, சூல் முடியில போயிட்டு விழும். சரிங்களா? அப்ப பொதுவா 60% ஆஞ்சியோஸ்பம்கள்ல இந்த மாதிரி 2 செல் இருக்கும் போதே போயிட்டு ஸ்டிக்மாவை போயிட்டு ரீச் ஆகும். புரியுதா? இது நீட் கொஸ்டினா எடுத்திருக்காங்க, பாத்துக்கோ. இந்த ரிமைனிங் ஸ்பீசிஸ், மீதி எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது? 40% இருக்கு. The generative cell divides mitotically to give rise to 2 male gametes before pollen grains are shed. That is 3 cell stage. அப்ப என்ன ஆகுது? இந்த ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆகுது? மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமா எதை ஃபார்ம் பண்ணிடுது? 2 மேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணிடுது. இந்த நிலையை நீங்க என்னன்னு சொல்றீங்க? 3 செல்டு ஸ்டேஜ்னு சொல்றீங்க. ரிமைனிங் 40% அல்லது அதுக்கும் குறைவான ஆஞ்சியோஸ்பம்கள்ல தான் இந்த மாதிரி போலன் கிரைன் 3 செல்டு ஸ்டேஜ்ல விழும். இல்லைன்னா 2 செல்டு ஸ்டேஜ்ல போயிட்டு ஸ்டிக்மால ரீச் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்தது, pollen grains of many species cause severe allergies and bronchial ablation in some people, often leading to chronic respiratory disorders, asthma, bronchitis, etc. அதாவது இந்த போலன் கிரைன் வந்து எல்லா போலன் கிரைன் இல்ல, சில தாவரங்களுடைய போலன் கிரைன் வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். என்ன பிளான்ட்? கேரட் புல், பார்த்தினியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தினியம் அப்படின்ற ஒரு செடியோடைய இதை எங்கன்னா கிடக்குது. அதோடைய போலன் கிரைன் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அது குரோனிக் டிசார்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். இட் மே பி mentioned that Parthenium or carrot grass that came into India as a contaminant with the imported wheat has become ubiquitous in occurrence and causes of pollen allergy. அப்ப இந்த பார்த்தினியம் அப்படின்றது வெள்ளை நிறத்துல இருக்கும். ஓகே, அமெரிக்காவில இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து கோதுமை இறக்குமதி செய்யும் போது அதோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? இந்த விதைகளும் இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியா முழுமைக்குமே பார்த்தினியம் செடி இருக்கு. பார்த்தினியம் இல்லாத இடமே கிடையாது. ஸோ அதுதான் கேரட் கிராஸ்ன்னு சொல்றோம். பார்த்தினியத்தை கேரட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் அர்த்தம். அப்ப அது என்ன பண்ணுது? நமக்கு போலன் அலர்ஜியை உண்டு பண்ணுது. சரி, அலர்ஜினா என்ன? அங்கங்க கலர் கலரா மாறுதா? ஆமா, தடி போடுறது, அதெல்லாம் போலன் அலர்ஜி. எதுக்கு நீ அங்க பாக்குற? எனக்குலாம் தெரியாது, எனக்கு கருப்பாக்குதுல தெரியாது. சரி, போலன் கிரைன்ஸ் ஆர் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். சரிப்பா, அந்த போலன் கிரைன்ல நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கு. ஓகேவா? இட் ஹாஸ் பிகம் எ ஃபேஷன் இன் ரீசன்ட் இயர் டு யூஸ் போலன் டேப்லெட்ஸ் ஆஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். இதெல்லாம் ஒரு புது ஃபேஷனா மாறிச்சு. சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது, டைரக்டா போயிட்டு ஒரு போலன் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறது, அவ்வளவுதான். சரியா? அது மாதிரி. அப்ப ஏன்னா அதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. In Western countries, a large number of pollen products in the form of tablets and syrups are available in the market. Western countries la pollen tablet கிடைக்குது, pollen tonic syrup வடிவிலும் கிடைக்குது. ஜஸ்ட் வாங்கி குடிச்சிட்டு உயிர் வாழ வேண்டியதுதான். Pollen consumption has been claimed to increase the performance of athletes and race horses. சரியா? வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போலன் கிரைனுடைய சிரப்போ அல்ல டேப்லெட்டோ எடுத்துக்கிறது ஒரு அத்லெட் வந்து வேகமா பிராக்டிஸ் பண்றாரு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங் இவங்களாங்கிறாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ரேஸ் ஹார்ஸ்,
பந்தய குதிரைகள் நல்லா வேகமா ஓடணும்னாலும் என்ன பண்றாங்களாம், இந்த போலன் சிரப்பையோ டேப்லெட்டையோ அதுக்கும் கொடுக்குறாங்களாம். ஏன்னா அதுல புரோட்டீன் கண்டென்ட் அதிகம், நியூட்ரியன் கண்டென்ட் அதுல அதிகம். இங்க பாத்துக்கோ, பி போலன் ஃப்ரம் இங்கிலாந்து 30 டேப்லெட் கொண்ட ஒரு சேசையில விற்கிறாங்க. சரியா, ரைட். இது போலன் ப்ராடக்ட்ஸ் ஒரு சிறப்பு மாதிரி கிடைக்குது, வாங்கி குடிச்சுக்கலாம். சரி, அடுத்தது when once they are shed, it means pollen grain ஒரு தடவை போயிட்டு ஸ்டிக்மாவில் ரீச் ஆயிடுச்சுன்னா, சூழ் முடியில ரீச் ஆயிடுச்சுன்னா, pollen grains have to land on the stigma before they lose viability if they have to bring about fertilization. சரியா, அதாவது pollen grain போயிட்டு ஸ்டிக்மாவில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது ரீச் ஆகிற வரைக்கும் என்ன இருக்கணும், வயபிலிட்டின்றது இருக்கணும். மகரந்த துகள் முளைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொண்டு இருக்கணும். சரியா, அப்படி கெப்பாசிட்டி இருந்தாதான் அந்த போலன் கிரைன் என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆகும். இல்லைன்னா அங்க பாலினேஷன் நடந்தாலும் நோ யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வயபிலிட்டி, முளைக்கும் திறன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஹவு லாங் டு யூ திங்க் த போலன் கிரைன்ஸ் ரிட்டைன் வயபிலிட்டி? அப்ப நீங்க எவ்வளவு காலம் மகரந்த துகள்கள் முளைக்கும் திறனை கொண்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. The period for which pollen grains remain viable is highly variable and to some extent depends on the prevailing temperature and humidity. இது வேரி ஆகும். எல்லா மகரந்த துகளும் ஒரே மாதிரியான முளைக்கும் திறனை கொண்டிருக்காது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய டெம்பரேச்சரும் அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீசனை பொறுத்து அது வேரி ஆகும் அப்படின்றாங்க. ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தை பொறுத்து. இன் சம் cereals such as ரைஸ், வீட், அதாவது நெல்லு, கோதுமை போன்ற தானிய வகைகள்ல pollen grains lose viability within 30 minutes. Neat question. அரை மணி நேரத்துக்குள்ள அந்த pollen grain எங்க போய் ரீச் ஆயிடணும், ஸ்டிக்மா ஆஃப் த ஃபீமேல் ஃப்ளவர்ல ரீச் ஆயிடணும், அல்லது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டிக்மாவில் போயிட்டு ரீச் ஆயிடணும். அப்படி போயிட்டு ½ அன் ஹவர்ல ரைஸ்லயும் வீட்லயும் pollen grain போய் ரீச் ஆகலன்னா அங்க பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அவ்வளவுதான் அர்த்தம். சரியா, of the lilies and some members of Rosaceae, Leguminaceae and Solanaceae the maintain viability for month. சார், ஒரு மாசம் வரைக்கும் pollen grain முளைக்கும் திறனை கொண்டதாக இருக்கும். அது எங்கங்க அப்படின்னா ரோசேசி ஃபேமிலி, லெகுமினேசி அண்ட் சொலானேசி. சரியா, ரோசேசி ரோஜா, ரோஜா தாவரம் ஞாபகம் வச்சுக்கோ. லெகுமினேசி பட்டாணி, அவரை, பீன்ஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சொலானேசி கத்திரிக்காய், தக்காளி, இதெல்லாம் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ இதனுடைய போலன் கிரைன்லாம் ஒரு மாசம் வரைக்கும். திடீர்னு சொலானேசின்னு கொடுக்காத, இன் சொலானம் நைகிரம் அப்படின்னு கொடுக்கலாம் கொஸ்டினா. சரியா, நீங்க எப்படி வேணாலும் எதிர்பார்க்க. அப்ப இதுல வயபிலிட்டி பீரியட் எவ்வளோ, ஒரு மாசம் வரைக்கும் அது வயபிளா இருக்கும் அப்படின்றாங்க. யூ மே ஹவ் heard of storing semen sperms of many animals including humans for artificial insemination. நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, செயற்கை இன்செமினேஷன் என்னமா, செயற்கை இன்செமினேஷன் ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றது. மாட்டுக்கு ஊசி போடுவாங்க, பாத்துக்கிறீங்களா? சரியா, மாட்டுக்கு ஊசி போடும்போது என்ன உள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க, ஊசி மூலியமா கருத்தரித்தல் பண்றாங்கப்பா, அதுக்குள்ள ஸ்பெர்மை தான் உள்ள அனுப்புவாங்க. சரிங்களா, அப்ப செயற்கை கருத்தரிப்புக்காக, செயற்கையாக கருத்தரிப்பு செய்வதற்காக என்ன பண்றாங்க, ஸ்பெர்மை ஹியூமன்லயும் சரி அனிமல்ஸ்லயும் சரி ஸ்பெர்மை என்ன பண்றாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போலன் கிரைனும் வயபிலிட்டி பீரியட் போயிடக்கூடாது. சரியா, 30 நாள் அல்லது 30 நிமிஷத்துல போயிடுது இல்லையா. அப்ப அந்த வயபிலிட்டி பீரியடை ரொம்ப காலம் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, எப்படி ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ போலன் கிரைனையும் அந்த குறிப்பிட்ட லிக்விட் நைட்ரஜன்ல எவ்வளவு டிகிரி செல்சியஸ், -196 டிகிரி செல்சியஸ்ல வச்சு ஸ்டோர் பண்றாங்க. அதான் அங்க அர்த்தம். இஸ் பாசிபிள் டு ஸ்டோர் போலன் கிரைன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபார் இயர்ஸ். லிக்விட் நைட்ரஜன் அதோட டெம்பரேச்சர் தான் -196 டிகிரி செல்சியஸ். அடிக்கடி நீட்ல வந்தது. such stored pollen can be used as pollen banks similar to seed banks in crop breeding programs. அப்ப பயிர் பெருக்க முறைகள்ல எப்படி விதைகளை நீங்க சீட் பேங்க்னு சொல்லிட்டு உள்ள வச்சு ஸ்டோர் பண்றீங்களோ அதே மாதிரி போலன் கிரைனையும் போலன் பேங்க், மகரந்த வங்கிகள்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு வேணும்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த ஃப்ளவர்ல பாலினேஷனை செஞ்சு என்ன பண்ணலாம், ஃபெர்டிலைசேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தலாம்னு சொல்றேன். புரியுதா? இதான் போலன் கிரைன். மேல் கேமிட் இப்போதைக்கு நமக்கு ரெடி. புரியுதா? மேல் கேமிட் 2 ஸ்பெர்ம் நியூக்ளியை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது
ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்ன பார்த்துருக்கோம்? ஆந்தர்னா என்ன, ஆந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்பொரஞ்சியம்னா என்ன, மைக்ரோஸ்பொரஞ்சியத்தில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த போலன் கிரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கேமிட்டுகளையும் பார்த்துட்டோம். 2 மேல் கேமிட் உள்ளே போகுதுன்னு சொல்கிறியா பார்த்துட்டோம். இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ரெடி, ஃப்ளவரில் மேல் ரெடி, அடுத்தது ஃபீமேலும் ரெடி ஆனால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஃபீமேல்ன்றதை நெக்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம். சரியா?